காட்டு பண்ணிங்க சிறுத்தைகள் கடக்கும் பகுதியா? அச்சச்சோ, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். பட் இப்போதைக்கு இருக்கும்போது இதாங்க சொர்க்கமே கைஸ். அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் வருது பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. அங்கே போக முடிஞ்சுன்னா அங்கே போகலாங்க. இந்த ஒரு டீக்காக வந்து 20 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் விஜய். நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா லக்கம் வாட்டர் ஃபால்ஸு தாங்க கிளம்பிட்டோம். அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 129 கிலோமீட்டருங்க. நம்ம ரூம்லேருந்து 129 கிலோமீட்ரு. ஸோ அதுக்கு தான் வந்து மேப் போட்டிருக்கேன். இங்கேருந்து பொள்ளாச்சி போயிட்டு இங்கேருந்து உடுமலைப்பேட்டை ரோட்டில் வந்து ரைட்டு திரும்பணும். ஸோ மறையூரை தாண்டி இருக்குங்க, கிட்டத்தட்ட 3 பக்கம் 3 மணி நேரம் காட்டுது. பட் நம்ம அதுக்கு முன்னாடியே போயிடுவோங்க கைஸ். நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் போட்டு வந்து ரொம்ப நாளாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க்கு அதிகமாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால வந்து வீடியோஸ் போட முடியல. ஸோ கண்டினியூவாகவும் என்னால் வந்து வீடியோஸ் போட முடியல, அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். ஏன்னா ஒர்க் பண்ணிவிட்டும் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம், வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து போட முடியல. ஸோ கோச்சுக்காதீங்க கைஸ். ஃபைனலாக வந்து நம்மளோட சேனலில் வந்து 1K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்னும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ நிறையா வந்து ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்க, நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம ரூம்லேருந்து கரெக்டாக வந்து 130 கிலோமீட்டருங்க அந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸுக்கு. அதாவது வந்து மறையூரை தாண்டி இருக்குது. அங்கேருந்து வந்து மூணாருக்கு வந்து பக்கம் தாங்க. ஸோ அப்படியே அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா மூணார் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரலாங்க. ஸோ இந்த பெட்ரோல் பங்க்லேயே அப்படியே வந்து பெட்ரோல் போட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புவோங்க. எந்த சைடு ஃப்ரீயாக இருக்குன்னு தெரியல. அதே ஒரு எத்தனை கூட்டமாக இருக்குது. 500ண்ணா. பேடிஎம்ண்ணா. $500 4.94 லிட்ரு. 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அப்படி இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஏர் பம்ப்பு ஒர்க் ஆகுமான்னு தெரியலையே. மிஷின் ஆன்ல இல்லைங்க, ஆஃபில் இருக்குது. பொள்ளாச்சி போகிற வழியில் ஏதாவது பெட்ரோல் பங்க்கில் ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். 1Kக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த வீடியோவும் போடாமல் இருந்திருப்பேன். ஏன்னா வந்து ஒர்க்கு அதிகமாக இருக்குங்க. அதனால் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்து என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். அது எப்போன்னு தெரியல, நான் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ரெகுலராக வீடியோ போட. நம்ம இப்போ போகிறது வந்து வீக் டேஸில் போகிறனால வந்து கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. வீக்கெண்டில் போனால் தான் சரியான கூட்டமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து மூணாருக்கு இதாங்க ஃபஸ்ட் ட்ரிப்பு. இதுக்கு முன்னாடி மூணார்லாம் போனதில்லை. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரோட்டில் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிட்ஜு வருதுங்க. இதோட மொத்தம் 3 பிரிட்ஜு ஏறிட்டோம். கரெக்டாக இப்போ வந்து 7:30 ஆகுது. ஸோ அதனால் 7:30 ஆகிறனால வந்து பொறுமையாகவே போய்க்குவோம். 7:31 ஆகட்டுங்க. 7:31 ஆயிடுச்சு, இப்போ பிரச்சனை இல்லை. 7:30 தாண்டிட்டோங்க. நான் 6 கிலோமீட்டர் தாங்க பொள்ளாச்சிக்கு கைஸ். இதில் எந்த ரூட்டில் போகணுன்னு தெரியல. இங்கே நின்று ஆக்சுவலாக வந்து மேப் செக் பண்ணிக்கலாங்க. பொள்ளாச்சி வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக நேராக தான் போக சொல்லுது. மேப் போட்டுக்கிட்டு இனிமேல் போகிறது வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கைஸ். இங்கேருந்து வந்து இன்னும் 88 கிலோமீட்டர் காட்டுது. பழனிக்கு இங்கேருந்து 52 கிலோமீட்டருங்க.
ஆனால் நம்ம போக வேண்டிய தூரம் வந்து 79 கிலோமீட்டருக்கு. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 7:51 ஆகுதுங்க. நம்மளோட பைக்கில் வந்து இப்போ ஃப்ரண்ட்டு ஃபேஸ் பண்ணி வந்து கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து தான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து வியூ வந்து எப்படி இருக்குன்றது தெரியல. ஸோ புதுசாக வந்து செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃப்ரண்ட் வியூவில் வந்து கோப்ரோ காட்டுறங்க. இங்கே ரோடு போட்டுட்ருக்காங்க, அதனால் வந்து கீழே விட்டுட்டாங்க. இப்போ எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 71 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 8:14 ஆயிடுச்சுங்க. இப்போ ரோடு வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து தென்னை மரம் தான் ரோட்டுக்கு 2 சைட்லேயும். அச்சோ, பேக்கரி இருக்குது, தாண்டி வந்தாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூட்டன் போடுவோம். பெட்ரோலும் போட்டுடலாங்க. இங்கேயே வந்து யாரும் செக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குங்க, பிரச்சனை இல்லை. ஒரு 300 ரூபாய்க்கு போடுங்கண்ணா. ஆமாண்ணா. ஆக்சுவலாக வந்து ஏர் தான் செக் பண்ணலான்ட்டு பார்த்தேன். ஸோ பெட்ரோலும் வந்து ஒரு 4 பாயிண்ட்டுக்கு வந்துருந்துச்சு. சரி, எதுக்கு வம்பு, போட்டுடலான்னு சொல்லி போட்டேன். 30 இருக்குது. இது 20 தாங்க இருக்குது ஃப்ரண்ட்டு. நன்றி. அங்கே ஒரு பேக்கரி இருக்குது, டீ இருக்குமான்னு தெரியலையே. இங்கே நிப்பாட்டி டீயை குடிச்சிட்டு அப்படியே போவோம். அப்படியே இந்த பேக்கரி கேஎஸ் பேக்கரி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி அப்படியே வடையும் டீயும் வந்து குடிச்சிட்ருக்கேன். வடை சாப்பிட்டுட்ருக்கேன், டீ குடிச்சிட்ருக்கேன். உங்களோட ஆக்சுவலாக வந்து வேறு ஓகே கேஸ். அப்படியே வந்து நான் இந்த டீயும் இந்த வடையும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறேங்க. அப்படியே இங்கேருந்து போகும்போது உங்களுக்கு வந்து வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம அந்த பேக்கரியில் வந்து அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே வடை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து 69 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இங்கே பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வியூவை பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. சுற்றிலும் வந்து மழை தாங்க. ஸோ இங்கேருந்து ஏதோ ஜீப் சவாரியெல்லாம் இருக்கா, இல்லை ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்களான்னு தெரில. ஜீப் நிறைய ஜீப் நின்றுட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து செக் போஸ்ட்டில் ஏதாவது கேட்பாங்கன்னு நினச்சேன், எதுவும் கேட்கல. கோபுரோவுக்கு வந்து கேரளா சைடு வந்து பேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் ஏதாவது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு எதுவும் கேட்பாங்களான்னு நினச்சிட்டு இருந்தேன். எதுவும் இங்கே இந்த செக் போஸ்ட்டில் கேட்கல. காட்டு பண்ணிங்க சிறுத்தைகள் கடக்கும் பகுதியா? அச்சோ ஆத்தாடி, சிறுத்தைகள் கடக்கும் பகுதியாங்க இந்த இடம். எந்த சைடாவது இருந்து வந்துட போகுது சிறுத்தை பார்த்துட்டு நான் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுற போகிறேன். அங்கே வந்து 2-3 செக் போஸ்ட் வந்துச்சு. பட் நம்மக்கிட்ட வந்து எதுவும் கேட்கல. 2 வீலர்லாம் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. பெரிய வண்டி இந்த மாதிரி இந்த முன்னாடி போயிட்டுருக்குலங்க வேனு. ஸோ அந்த மாதிரி வேன் வந்தால் மட்டும் என்ன எதுன்னு செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் நிப்பாட்டி கேட்குறாங்க. ஸோ 2 வீலர்லாம் அந்தளவுக்கு வந்து எதுவும் கேட்கலங்க. ப்ளஸ் இங்கேருந்து இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா லக்கம் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து 20 கிலோமீட்டருங்க. ஆக்சுவலாக வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஒரு சில இடத்துலலாம் வந்து நல்லா இருக்குது, ஒரு சில இடத்துலலாம் வந்து பள்ளமும் மேடுமாக இருக்குது. இங்கே பாருங்க இந்த சைடு பாருங்க எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் வருது பாருங்க, வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே போக முடிஞ்சுன்னா அங்கே போகலாங்க. அந்த ஃபால்ஸுக்கு தண்ணி வந்துட்டு இருக்கானோ தெரியுதான்னு தெரியல. என்ன வாட்டர் ஃபால்ஸ்ன்னு தெரியலையே அது. பட் அங்கே எப்படி போக முடியும்னு தெரியல. பார்க்கலாங்க, போய் பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம வீடியோ போட்டு வந்து ஒரு 1 மந்த்து கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் லாங் ரைடு இது தாங்க. வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். பைக் எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரியல.
ஸோ கைஸ் நம்ம அப்படியே பைக்கை வந்து அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஃபால்ஸ்க்கு வந்து மேலே ஏறிட்டுருக்கோம். ஃபால்ஸ் ஆக்சுவலாக வந்து தண்ணி வருதுன்னு தான் நினைக்கிறேன், கம்மியாக வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரியல, போய் பார்க்கலாங்க. சரியான கொஞ்சம் லைட்டாக தள்ளி அப்படியே வந்து ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போய் அப்படியே ஃபால்ஸில் வேறு லெவல் ஜாலி பண்ணலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைட்லாம் வந்து தண்ணி போயிட்டுருக்குங்க. நம்ம இங்கேருந்தான் வந்தோம். ஆக்சுவலாக வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கோப்ரோ வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆகிட்டேன். ஸோ அதனால் வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோங்க. வந்து ஃபால்ஸுக்கு அடியில் உள்ள குகைக்குள்ளே இருக்கவங்க ஆனால் குளிச்சுட்டு இருக்காங்க. வந்து வேறு லெவல் ஜாலியாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன். வந்து பேக்கில் கட்டுறாங்க. எல்லா பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு வந்து அண்டர் வாட்டர் ஷாட் காட்ட முடியும். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல மட்டும் சரியான ஆகாமல் இருக்குது. இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து இங்கே சீக்கிரட்டான ஒரு ஹிட்டன் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே ஒரு குகையில் வந்து தண்ணி வந்துட்டு இருக்குங்க. வேற லெவலில் இருக்குது. ஃபால்ஸ் வெளியில் ஃபால்ஸுக்குள்ளே வந்து குகை இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு இருந்தீங்கன்னா வேறு லெவல் ஜாலி பண்ணலாம். இந்த மாதிரி ஜாலி பண்ணலாங்க. ஓகே கைஸ், நம்ம அப்படியே லக்கம் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ ஃபுல்லாக வந்து குளிச்சுட்டு வேறு லெவல் ஜாலி பண்ணோம். இங்கேருந்து கிளம்பி எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் போக போகிறோம். மூணார் போயிட்டு அதாவது டீ குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பலாங்க. ஸோ அதை போகிற விலாக் போடுவேனான்னு தெரில. ஸோ இப்போவே வந்து பேட்டரி லோவாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் போடுவேன்னு நினைக்கிறேன் போகிறத, இங்கேருந்து மூணார் போகிறது. ஸோ பார்க்கலாங்க. கிட்ட வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து முட்டை மேகி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறேங்க. இருக்குங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ குளிச்சுட்டு பசியோடு வந்துருக்கும்ல, ஸோ அதனால் வந்து முட்டை மேகியோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே கேஸ், நான் அப்படியே இங்கேருந்து சாப்பிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே இங்கேருந்து எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேங்க. அப்படியே அந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மூணாருக்கு தான் போயிட்டுருக்கோம். இருந்து 25 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. டைம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:20 ஆகுதுங்க. ரைட் சைடு பெரிய குழி, அதில் பாருங்கள். இங்கே பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. பா, கண்ணு கெட்டுற தூரம்னா அட 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 அற்புதத்தின் அற்புதம்ங்க.
இந்த இடத்துல இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு தோணுது. பட் போயிட்டு வரும்போது எடுத்துக்கலாங்க. அதனால தான் அங்கேயும் எங்கேயும் இந்த மாதிரி ஸ்பாட்லலாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கடை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து எல்லா மக்களும் வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டை பார்த்து உட்காந்து கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து டியூஸ்டே தான். அன்னைக்கு வீக் டேஸ்லேயே சரியான கூட்டமாக இருக்குங்க. அந்த ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு வந்திருக்கோமா அந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறதுக்கெலாம் வந்து சொர்க்கத்துக்கு போனால் கூட அந்த மாதிரி பார்ப்போமான்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வருமானு தெரியல சொர்க்கத்தில். பட் இப்போது வரைக்கும் இருக்கும்போது இதாங்க சொர்க்கமே. இங்கே பாருங்க முன்னாடி பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:43 ஆகுது. இங்கேருந்து இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல மூணாருக்கு. கைஸ் ஆக்சுவலாக வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கிறத நிப்பாட்டிட்டேன். இங்கே பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு வியூ வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள் முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே வந்து கண்ணுக்கு இதமாக இருந்துச்சு. அதனால் வந்து அங்கேயே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேங்க. எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஓகேங்க, அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்கிறதுக்குள்ளே செம்மையாக அந்த டீ எஸ்டேட்லாம் சூப்பராக இருக்குங்க. எல்லாம் உள்ளே போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பச்சை பசுமையாக இருக்குங்க ரோட்டை சுற்றியும். கைஸ் நம்ம ஃபைனலாக வந்து மூணாருக்கே வந்துட்டோங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து தமிழில் வந்து கோயம்புத்தூர் டு மூணாறு தான் போடுவோம். ஸோ முன்னாடி லக்கம் வாட்டர் ஃபால்ஸ்க்கே வந்தனால வந்து மூணாறு 20 கிலோமீட்டர் இருந்துச்சுல்ல. ஸோ அதனால் வந்து மூணாரே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்படியே வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சுங்க மூணாருக்கு. நல்ல டீ ஸ்பாட்டாக பார்த்து அங்கே நிப்பாட்டி அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பலாங்க. எனக்கு என்னமோ இங்கே இந்த ஏரியாலாம் பார்த்தா ஊட்டி கோத்தகிரி போகிற மாதிரி தாங்க இருக்குது. எல்லாமே ஒரே ஊர் மாதிரி தான் இருக்குது. வால்பாறையும் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டு இந்த கடையெல்லாம் இருக்கிற சைடு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு போனால் சபரிமலைங்க. ஆக்சுவலாக சபரிமலையெல்லாம் நான் வந்து ஒரு டைம் போயிருக்கேன், அதுக்கப்புறம் போனதில்லை. இன்றைக்கி போயிடலாமான்ருக்கு. அப்புறம் அவ்வளோதாங்க. சபரிமலையெல்லாம் போனோம்னா கிளைமேட்டு இப்போ ரொம்ப இதாகிடுச்சுங்க. வெயில் அடிச்சிச்சு. ஒரு அங்கே குளிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் வெயில் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தேன் இந்த மூணார் சைடு வர ஆரம்பித்தேன். பார்த்தா சரியான இதாகிடுச்சுங்க. மழை வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அங்கே நிறைய பேர் கொடையெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. கொடையை வாங்கினோன்னு எனக்கு வேறு பயமாயிடுச்சு. ஐயோ மழை வரப்போதான், ரெயின் கோட்டு வேறு எடுத்துகிட்டு வரல, எதுவுமே எடுத்துகிட்டு வரல. சரி இந்த வெயிலில் வந்து எங்கே மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு நேராக வந்துட்டேங்க. இந்த ஊரை தாண்டாதான் டீ கடை வரும்னு நினைக்கிறேன். இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே டீ குடிச்சிட்டு போகிறது அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. நான் கொஞ்சம் தூரம் தள்ளி போகலான்னு பார்த்தேன். மூணாறு தாண்டி தான் போகணும் போல். ஃபைனலாக வந்து ஒரு டீ கடையை கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து ரைட்டில் தான் இருக்குங்க. டீ. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து மூணாருக்கு வந்து ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கோம். லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் தான் ஆக்சுவலாக வந்தோம். ஸோ அங்கேருந்து 20 கிலோமீட்டருங்க. இந்த ஒரு டீக்காக வந்து 20 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஸோ பரவாயில்ல, ஒரு டைம் தான் வரும். ஸோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க கைஸ். அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.